இங்கே இரு. இங்கே வா. ஆமாடா. வணக்கம் தலைவரே. ஸ்ப்ரே வாங்க. டேய், தேர்தல் பத்திரத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வெயிடா போன வாயா டென்ஷன். வட சொன்ன அரசியல் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே கலவரமா இருக்கே. நீலாம் அரசியல்வாதியா இருந்தா அப்படிதான் இருக்கும். டேய் குமார், என்ன வளர்ற? அண்ணா உங்களுக்கு தெரியும். டிரைவர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறியா? ஆமா, தோத்து போனாலும் பரவாயில்லன்னு வீட்டுக்கு வஞ்சர மீன் வரா மீன் வாரி வாரி கொட்டுறியாமே. அதெல்லாம் ஓட்டு வங்கியா, மெயின்டைன் பண்ணி ஆகணும். நீ தான் தோத்து போயிட்டியே. எகத்தாலும் நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கி தோத்துருக்கேன். நீ வெறும் ஒத்த ஓட்டு வாங்கி தோத்துருக்க. பார், நீ 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் சரி, நான் ஒத்த ஓட்டு வாங்கினாலும் சரி, தோத்தது தான். ஷோ எதுக்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு மீடியாக்காரன் பார்த்தான்னா வடசென்னை மாவட்ட செயலாளரும் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் கட்டி உண்டான்னு பில்டப் பண்ணி விடுங்க. அதை விட இந்த சித்தாவும் பெத்தாவும் பார்த்தானுங்க குறைஞ்சிருவானுங்க. வாசல்லே வாய் வச்சு ரெடியா இருக்கானு பாரு. தான் கழுவி ஊத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ குறுக்க பேசுற. இது கட்சி ஆபீசர் இருக்கு. டிரைவர் கூட்டு வர அங்க பாரு, வெளிய நிக்காம டிரைவர் அப்படி நிக்க. அவசரப்படாதே டிரைவர் சார், நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க. தலைவர் இவனை நம்பி எப்படி உங்களை விட்டு போறது? டேய் வெளிய போடா. டேய் தலைவர் போடா. கிருஷ்ணா வேசார்பாடி தாண்டி தானே போன நீ? நான் எக்மோரே ஒட்டிக்கினே போனேன், பிச்சு விட்டாங்களா? டேய் கிரைண்டர் கல் தலையா, என்ன கலாகிரியா? என் ஆளு முத்தையா ரொம்ப நல்லவர்றா. உன் ஆளுக்குறான் பாரு ஜேசிபி மூக்க, அவன் தான் அடிக்கடி என்ன வாருன்னு வானுங்கிறான். அவன் உன்னை மட்டுமா வாடுறான், என்னையும் தான். அங்கே பார்த்துட்டு இருக்க. பணத்துல வரதுக்கு 50 லட்சம் போட்டு கார் வாங்கிட்டு இருக்கேன். டிரைவர் பார்த்து போறேன். கார் ஓட்டின்னு இருக்கும்போதே கழுத்தா மட்டும் விடுறான். ஏன்? அவனுக்கு அவசரமா கக்கூஸ் வந்துச்சு போல இது. அது ஏன் கழுத்தை பிடிக்கணும்? இப்படிதான் முந்தானேத்து மூத்திரம் வந்துடுச்சுன்னு என் மூக்க கஷ்டம். இங்க பாரு, மூக்க கஷ்டானா? அவன் அரசியல்வாதியா இல்ல அசிங்க முடிச்சுனாடா? ரத்தம் முடிச்சவன். டேய், நம்ம டிரைவர்ன்றதுனால தானே ரொம்ப இலக்காரமா நம்மளை தொத்துறானுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுங்களை வைக்கலாண்டா ஆப்பு. இப்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டியில இருந்து நம்ம டீசல் திருடுறோம். எப்படி உரியிறோம் பார். என்னடா பொருளாளர் போண்டாவும் டீ அனுப்பியிருக்கான். இதுக்கு ஒரு 2000 ரூபாய் பில் போட்டிருப்பானே. அண்ணே சத்தம் போட்டு பேசாதீங்கண்ணே, சுத்திலும் கேமரா இருக்கு. பாரா பயம். நடிக்காதீங்கடா. உங்க பெரியப்பா ஆஸ்பத்திரியில 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ இடியாப்ப சாப்பிட்டதுக்கு 1 கோடி, இஞ்சி டீ குடிச்சதுக்கு 1/2 கோடின்னு கணக்கு காட்டினீங்களா? இப்ப என்ன புதுசா பயம்? என்னடா போண்டாது? கடிச்சா பல்லு பேரு, அடிச்சா ஆளே பேருவான் போல் இருக்கு. இந்தா இது பெட்ரோல் பாம்பு, வெளியில கொண்டு போய் வீசு. 10 பேர் கட்சிக்காரன் இருக்கிறான், போறவன் போறான். போ. ஏய், அந்த கட்சிக்காரன் ஆபீஸ்ல வீசு, இங்க வீசுறாத. என்ன கரு கருக்குது? கற்பகம். என்னையா ஏன் மூஞ்சி பாக்குற? போன் உனக்கு தான். எடுக்கிறேன். பேசு. ஹலோ, நான் கற்பகத்தோட அம்மா பேசுறேனுங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கற்பகத்தை ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி உங்களாண்ட கூட்டிட்டு வந்தேனுங்க. ஆமாம்மா, அதெல்லாம் இப்ப எதுக்குமா? அதான் எனக்கு தெரியுமேம்மா. நீங்க கற்பகத்தை கூட்டிட்டு போய் கர்ப்பமாகிட்டீங்க. ஆமாம்மா, அதுவும் எனக்கு தெரியுமா. மேல இருடி ஆஸ்பத்திரிக்கு போனோமுங்க. 3 மாசம் பேபி பாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாரு மண்டையன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பம்பராம் பாரு. கர்ப்பத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நேர்ல பாத்துக்கலாம். இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னீங்க. பாத்துக்கலாம் சொல்லி கடைசியில பொண்ணு வயித்துல புள்ளைய அதே கொடுத்தீங்க. இப்போ நான் என்னங்க பண்றது? அதனால என்னம்மா, ஈஸியா கழிச்சிடலாம். நம்ம ஆட்சியே கழிச்சிடறோம். இது கழிக்கிறது பெரிய விஷயமா என்ன? என்னம்மா? ஆமாமா, ஜிஹெச்ல எல்லா டாக்டரும் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். ஒரே நாள்ல கழிச்சிடலாம். சரியாமா? புள்ளைய கழிச்சா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. கர்ப்பிணி பொண்ணுக்கு எப்படிங்க மாப்பிள்ளை கிடைக்கும்? ஓ, அந்த கவலையம்மா உங்களுக்கு? அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. கட்சியில பூரா நம்ம பசங்க தான் இருக்கானுங்க. டிரைவர் கூட நம்மால தான். முடிச்சிடலாம். அது இல்லீங்க, கற்பகம் பாய்சனை குடிச்சிட்டு வந்து நீங்க படுத்த பெட்ரூம்லயே படுத்துறேன்னு சொல்லுதுங்க. நான் வேணா வந்து படுத்துக்க சொல்லட்டுமா? இல்ல தப்புமா, தப்பு. நான் மாட்டிக்குவல்ல. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன்லங்க. என்னையும் என் பொண்ணையும் என் புருஷன் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறானுங்க. நான் அப்புறம் பேசுறேம்மா. மீட்டிங் இருக்குமா? வாசல்லே நிக்கறாங்க. சரிம்மா வச்சிருமா. என்னையா அது மூஞ்சியில குப்புன்னு வேர்த்துட்டு பிரச்சனை பெருசோ? இல்லண்ணே, ஃபேன் ஸ்லோவா சுத்துதுண்ணே, அதான் வேர்க்குது. ஃபேன் அப்படிதான் இருக்கும். ஆமாண்ணே. அண்ணே ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிழிஞ்சது. என்னென்ன பண்ண போறானோ? வயிற்ற கரைக்கிடுச்சு போல் இருக்கு. பேண்ட்லயே போயிடாத. சார், ஆட்சிக்கு வந்தது முதல்ல மதுவை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா 7 மணிக்கே கடையை திறக்க போறேன்னு சொல்றீங்க. தப்பா சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் வேற எப்படி சார் சொன்னீங்க? காலையில 7 மணிக்கு திறக்கிறேன்னு சொல்லல. காலையில 6 மணிக்கு திறக்கிறோம்னு அறிக்கை விட்டுருக்கோம். போய் டிவி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க.
என்ன சார் நீங்க இத போய் பெருமையா சொல்றீங்க? யோ நீ அந்த சேனல்காரனாயா? இருடா நான் கேக்குறேன் இருடா. டேய் நீ என்ன அந்த சேனல் காரனா? அதத்தாடா நான் இப்ப கேட்டேன். பேசாம இருடா. சரவண பாண்டியன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறுக்க பூந்து குட்டையை குழப்பிடாதீங்க. நீங்க கேளுங்க. சார் மதியம் 12 மணிக்கு குடிக்கிற குடியாரன காலைல 6 மணிக்கே குடிக்க சொல்றீங்களே, இதான் உங்க சாதனையா? குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க. மதுப்பிரியர்கள்னு மதிப்பா சொல்லுங்க, மாடலா சொல்லுங்க. என்ன சார் இவங்க மாடலு? வெண்டைக்காய் மாடல். ஹலோ, என்ன வெண்டைக்காய் சுண்டக்கான்னு விவரம் கட்டதனமா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த பெரிய பாக்கச்சி ஆட்சியில இருக்கும்போது மதுக்கடையை திறக்கலையா? குடிமன்னர்கள்லாம் குடிச்சு குடிச்சு குப்புற விழுகலையா? எத்தனை தாய்மார்கள் விதவையானாங்க, அதை யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? எங்க ஆட்சியில தான் விதவை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, சாவு எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க குடுக்கற சரக்கு நல்ல சரக்கு. காலையில வேலைக்கு போற லேபர் சுறுசுறுப்பா வேலை செய்யணுன்றதுக்காக அதிகாலை 6 மணிக்கு மலிவு விலையில மினி கோட்டர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடவே ஒரு அவிச்ச முட்டை ஃப்ரீயா கொடுக்கலாமான்னு ஆலோசனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன ஆட்சியில சத்து நோக்கு முட்டை கொடுத்தாங்க, இப்போ உங்க ஆட்சியில செத்து போறதுக்கு முட்டையும் கோட்டரும் தரேன்னு சொல்றீங்களா? என்னையா கேள்வி கேட்கறீங்க? 500 ரூபாய் கூலி வாங்குறவன் 100 ரூபாய் எடுத்து கட்டிங் போடுறதுக்காக டாஸ்மாக் வாசல்ல பார்ட்னரை தேடி 10 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காயா? இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சு பதறுது. அதற்காகத்தான் இந்த தொலைநோக்கு திட்டமே. ஆண்களுக்கு 90 தரீங்க, அப்ப பெண்களுக்கு போட்டுக்கிறதுக்கு 90. கிழிஞ்சதுன்னா தைக்கிறதுக்கு டைலரையும் அனுப்புவோம். அதை விடுங்க சார். மேடம் தக்காளி விலை எல்லாம் ஏறி போச்சு. அது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லையே. என்ன மேடம் பொறுப்பான பதவியில இருந்துட்டு பல்ப் மாதிரி பேசுறீங்க? என்னது? ஏய், பொம்பளை கிட்ட பேசுற பேச்சா இது? மைக்காலே அடிச்சேன்னா தெரியுமா? ஏமா மீடியாக்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, கண்டதையும் பேசி கட்சிக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிடுவ போல இருக்கே. ஒன்னெல்லாம் வச்சிருக்கேன் பாரு. அத வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பெரிய போறாரு. வரட்டும். வணக்கம் பெரியப்பா. வணக்கம் வணக்கம். முத்தையா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அதை ஏன்பா கேக்குறேன்? யூரினல் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் மாதிரி சைடுல தொங்க விட்டாங்க. பார்த்து பெரியப்பா, எண்ணெய் நினைச்சு வடகடை சுட்டு தின்றாதீங்க. இந்த குறும்பு ஒண்ணு விட்டு போகாத. சமாளிக்கிறான் பாரு. இப்படிலாம் பேசாத மத்தியா, கட்சி விட்டு தூக்கிட போறாங்க. எந்த கட்சி? இந்த போறானுக்கு பாரு, வரிசையா போறானுக்கு பாருங்க. அள்ள கைங்க. இந்த நாடு வழங்க மாடா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவ்வளோ இருட்டில் எதுக்கு இருந்தாலும் கண்ணாடி கேட்டுச்சா? டேய், எதுக்கு என் மூஞ்சி அடிக்கடி பாக்குற? அதுக்கல்ல தலைவரே, உங்க மூஞ்சில ஒரு 4 தலைவர் தெரிறாங்க. அப்படியா? யார் யாரு? ராஜாஜி, கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அதுக்கு என்ன இப்போ? தலைவரே, அவங்க 4 பேருக்குமே வாரிசு கிடையாது. சரி, உங்களுக்கும் வாரிசு இல்லை. அதனால ஏதாவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் நான் தான் உங்க அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிருங்களேன். வண்டி நிறுத்து. இறங்குடா. என்ன சொல்றேன் நேரம் சொல்றேன். இறங்குடா. சொல்லுங்க தலைவரே. அப்படி அரசியல் வாரிசுன்னு அறிமுகப்படுத்துறேன்னா என்ன செய்வேன்? தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணு. தலைவர் அப்படியே நீ வந்து வண்டி இருடா வரேன். தலைவரே, நாட்டில் நடக்காத நான் கேட்டேன். இப்பெல்லாம் அப்படிதான் நடக்குது. இருடா, நான் சொல்றது கேட்டா கழுது முட்டை. வண்டி ஸ்டார்ட் பண்றேன். தலைவரே ப்ளீஸ் தலைவரே, நான் நாட்டோட நிலவரத்தை தெரிஞ்சுதான் கேட்டேன். போயிரு, வண்டி உடைச்சு. அப்போவே என் பெரியப்பா சொன்னான், அவன் நம்மளை முன்னேற விட மாட்டான்னு. இதுக்கப்புறம் நான் சும்மா தான் வேலைக்கு வரேன். என்ன பண்ற மாட்டேன் பார். என் பொண்ணு கற்பகத்தை ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பாத்தியாடி, பாவி பயலுகளை நம்பி பாவனை ஓட்டு போட்டா பொம்பளை எல்லாம் பொறுக்கிட்டு அலையிறானுங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படிடா உள்ள நுழையும்? அவளுக்கு ஏதாவது வேலை வேணும்னா நல்ல கம்பெனியா தேடி போக வேண்டியதானே? அதை விட்டு எஸ்கேவோட நடு வீட்டுக்குள்ள ஏன்டா போறா? எஸ்கே ரொம்ப நல்லவருங்க. இந்த ஏரியாக்காக நிறைய பண்ணிருக்காரு. அவரை பிடிக்காத யாரதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்னையா டென்ஷன்? என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என்னாலயா? என்ன சொல்ற? எனக்கு எப்படி தெரியும்னு ஏன்டே கதை விடாத. ஓ செல்ல தானே ஃபார்வர்ட் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் அனுப்பிச்சா பரவாயில்ல, ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கியா? விவாத மேடையில உட்காந்து நேரம் கிழிக்கிறான். ஆடி மாசம் வேற ஆடியோவை போட்டு அழகா விடுறான். தெருவா 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறான். எஸ்கே ரொம்ப பேசாத. உனக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? நான் எதுக்கு உன் போனுக்கு ஃபார்வேர்டு பண்றேன்? என்ன விளையாடுறியா? நீ கொஞ்சம் கொலாவறதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? தலைவரே தலைவரே, அவர் யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப மாட்டாரு. அந்த மெசேஜ் எப்படி அனுப்புவாரு? தம்பி, காரை மட்டும் ஓட்டுங்க, எங்களை ஓட்டாதீங்க. சரி, நீங்களே ஓட்டிங்க. என் போன் இருந்தா ஃபார்வேர்ட் ஆயிருக்கு. ஆமா. எத்தனை மணிக்கு? நேத்து சாயங்காலம் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஆமா, 4 மணிக்கு நான் எங்க இருந்தேன்? கிளாஸ் பிரேக் போ. தலைவரே, வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண, உங்க ஃபோன் கொடுங்க. ஏன் உன் ஃபோன் என்னாச்சு? அது பேட்டரி வெடிச்சிச்சு. காருக்குள்ள உட்காந்து கண்ட பொம்பளைகளோட பேசிட்டு இருந்தா ஃபோன் சார்ஜ் தான் போகும். நீ நேரில் பேசி விட்ட நான் ஏன் போனேன்? ஐயோ
டிரைவர்னா உனக்கு எவ்வளோ கேவலமாயிடுச்சுல்ல, காட்டுறாரு. ஐயோ கண்டுபிடிச்சார் பொழுது. ஏன்டா என் போன் இருந்து அவர் போனுக்கு பார்வையிட நான் இது பண்ணல தலைவரே. ஆமா நான் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? எதுக்குடா பண்ண தலைவரே, இந்த ஆளு போன்ல உங்களை பத்தி என்ன தப்பா சொல்றாரு? மகளிர் அணியில ஒரு பொண்ணு கூட நீங்க விட மாட்டீங்களா? 10வது வரைக்கும் கட்சியில் வர எல்லா பணத்தையும் உங்க சின்ன வீடு அனுப்புறீங்க சொல்றாரு. ஏன்டா பங்காளி மூட்டை மூட்டையா போய் சொல்ற பங்காளி. நான் அப்படி சொல்லுவேன். படசனைங்க தெரிஞ்சனைங்க பிரிச்சு மத்திய சனையாக்க பாக்குற பங்காளி. ஏன்டா டேய், நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமாயா பிடிக்கல. என்ன பண்ண போற? திமிர பத்தி ஆமாங்கண்ணே. பிடிக்கலன்னா போடா வெளியே. ரொம்ப பாறாங்கல்லு மேல கை வச்சு நீங்க மோத பாக்குறீங்க. சேதாரம் போடா. அண்ணே இந்த கொடுமையை பாருங்க. டேய் இவன் என்னடா பண்றாங்க? தர்ம யுத்தம் பண்றாராமா. எதுக்கு தர்ம யுத்தம் பண்றா? யார் யாரு எதுக்கு யுத்தம் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சா? அந்த தர்மரே யுத்தம் பண்ணல, இவன் எதுக்கு பண்றான்? எல்லா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தானே. டேய் நீ யாரு சந்து கொண்டு வந்து எட்டி பாக்குற? அண்ணே அவன் வேலையை இவன் பாக்குறான், இவன் வேலையை நான் பாக்குறேன். ஆமா நீ எப்படி இங்க வந்த? அக்கா தான் என்ன. ஓ அக்கா ரெக்கமெண்டா? இப்ப லேடிஸ் ரெக்கமெண்ட் தான் நிறைய நடந்துட்டு இருக்குது. என்ன எக்மோரை வீட்டுக்குள்ளேயே வச்சு குமுறுன்னு குமுறி இருக்கணும், வெளியே அனுப்பி இருக்க கூடாது. வெளியில போய் வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னர் ஆயிடுவானா? ஆமாண்ணே, கவர்னர் போஸ்டுக்கு இப்ப டிமாண்ட் ஜாஸ்தி. ஒரு கவர்னருக்கு 2 ஸ்டேட் கொடுக்குறாங்க. டேய் நீ ரொம்ப நல்லா பேசுறடா. உன் பேர் என்ன? சங்கரலிங்கம்ண்ணே. சங்கரலிங்கமா? டேய் பேர் ரொம்ப பெருசா சங்கரான்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா கூட அப்படிதான் கூப்பிடு. உங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி, எங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி, இந்த பேரு எனக்கு பிடிக்கல. நான் சொல்றேன் சங்குன்னு வச்சுக்கோ. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாது. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்களுக்கு ஓட்டெடுப்பு நடத்தியதில் பெருவாரியான எம்எல்ஏக்கள் எக்மோருக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஜேகே நகர் இடைத்தேர்தலில் எக்மோர் கட்சியின் வேட்பாளர். அறிவிப்பா பண்றீங்க? அறிவிப்பு எங்க வீட்ல இருக்கிற கோவத்துல போயிட்டு எதுவும் கட்சி ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீ சும்மா இரு. அந்த சித்தப்பா இருக்கானே மாவிளக்கு மண்டைய, அவன் மண்டையில எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பித்தாடா? 60 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்கும் போது இந்த பண்ணாடைக்கு எப்படா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உனக்கு 30 எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா எக்மோருக்கு 40 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேர் குடிச்சிட்டு குபாலம் போட்டாங்க. யாரும் ஓட்டு பதவிக்கே வரலையே. டேய் மொட்டை, கடத்துனதே நீதான்டா. அரசியல் அப்படிதான் முத்தியா. அவனுக்கு புத்தி இருக்கணும். ஏன் நீ தான் அங்க வந்த? வரும்போது எவனாவது கூட்டிட்டு வந்தியா? உன்னை நம்பி எவனாவது வந்தானா? டேய் மொட்டை உட்கார்றா. பொம்பளைங்களையும் தண்ணியை நம்பினவங்க ஒன்ன நம்பலையே முத்தையா. முத்தையானே, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த தடவை எக்மோர் நீக்கட்டும், பாத்துக்கலாம். டேய் என்னடா பொட்டி வாங்கிட்டியா? போடா. இப்ப நான் என்னையா செய்யணும்? இங்க பார், இந்த தேர்தல்ல இந்த எக்மோருக்கு நீ வேலை செய்ய வேண்டா. என் வீட்டுல சட்டி கழுவிட்டு கார் தொடச்சிட்டு இருந்த பையன் நீ உன் வீட்டுல வந்து நான் எடுப்பு வேற செய்யணுமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் சொன்ன டயலாக்கே என்கிட்ட திருப்பி சொல்றியேப்பா. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கட்சி வேட்பாளர் நம்ம சின்னதுல தான் நிக்கிறாரு. நம்முடைய கட்சியோட வேட்பாளர் அவர்தான் முடிவாயிடுச்சு. நீ அவருக்கு வேலை செய்யற. இதுதான் கட்சியோட முடிவு. என் முடிவு சொல்றேன் கேளுங்க. நான் கட்சியை விட்டே விலகிறேன். வேலைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போற? என் வீட்டுல திருடி தின்ன நாய் நீ. சோத்தை பத்தி நீ பேசுறியா? நான் சுயாட்சியா நிக்க போறேன். நம்ம கட்சியில சின்னத்துக்கு தான் மரியாதை. நீ கட்சியை விட்டு வெளியே போனா செல்லா காசு ஆயிடுவ. டேய் நான் செல்லா காசு ஆகிறதுக்கு 2000 ரூபாய் நோட்டா? நான் செல்லா காசா செல்ற காசாங்கிறத எலெக்ஷன் முடிவில் பாப்பண்டா. வேணாம் முத்தையா, நம்ம செரி பழ சின்னத்தை மீறி உன்னால ஜெயிக்க முடியாது. ஆமா நான் ஜெயிச்சு காட்டுறேன். சித்தப்பா அந்த ஆள் போட்ட விடுங்க. குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டாரு, அப்புறம் அரசியல் எப்படி ஜெயிக்கிறாரு? என் குடும்ப வாழ்க்கையில நான் எப்படா தோத்தேன்? 3 தங்கச்சி லவ் பண்றாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சா நீ? டேய் என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாரா? இங்க பாரு முத்தையா, ஒரு விதத்துல நீயும் நானும் ஒரு சம்மந்தி தான். டேய் கருமந்தி, எந்த விதத்துலடா எனக்கு நீ சம்மந்தி? உன் 3வது தங்கச்சி இருக்கல்ல, அவளை என் தம்பி தான் லவ் பண்றான். சொல்றேன் முத்தையா, ஜெயிக்கிறது இருக்கட்டும், தோத்தனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணணும்? உன் 3 தங்கச்சி லவ் பண்றாளுங்கல்ல, அவனுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா? சரி ஓகே. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க தோத்துட்டா நான் மொட்டை வச்சுக்கிறேன். டேய் வேணாண்டா, அந்த முடியை வச்சு தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற, அதையும் கெடுத்துக்காத. சரி விடு, ஏன் சித்தப்பா அடிச்சுன்னு போறான்? உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த மண்டையில எங்கடா மொட்டை அடிக்கிறது? கத்தி எடுத்து கீறி மிளகா பொடி தாண்டா தடவலாம். அப்ப நாங்க தோத்தா என்ன பண்ண நீயே சொல்லு.
உங்க கட்சியை கழிச்சிட்டு எல்லாரும் என் பின்னால வரணும். சம்மதமா? உங்க பேச்சு மீறி இருக்குண்ணா. சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். முத்தையா தான் ஆம்பளை, தன்மான தமிழன். அவ்வளோ பெரிய கட்சியில தனக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன் கட்சியும் வேணாம், உன் சின்னமும் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தனியா நிக்கிறேன்னு சுயேட்சையா நிக்கிறார்ல, அவர் தான் ஐயா சிங்கம். சார், ஜிகே நகர் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்குமா எதிர்கட்சி ஜெயிக்குமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எவனும் ஜெயிக்க மாட்டான். சுயேட்சையா நிக்கிற முத்தையா அண்ணன் தான் ஜெயிப்பாரு. சொல்லு பங்காளி. நான் பங்காளி, காலைல டிவி நியூஸ் பாத்தியா? பார்த்தேன் பங்காளி. அந்த எக்மோர் பயலுக்கு சீட்டை கொடுத்து என்னை நோமோர் ஆக்கிட்டானுங்க. அதான் காலையில டென்ஷன்ல பல்லு விளக்காம பட்ட சாராயம் போட்டுட்டு இருக்கேன். பேசாம புறப்பட்டு கட்சி ஆபீஸ்க்கு வா, அங்க பேசிக்கலாம். கட்சி ஆபீஸா? யோ 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 யோ, இந்த சித்தாவும் பெத்தாவும் கட்சி ஆபீஸ்ல கண்ட இடத்துலயும் கேமரா வச்சிருக்கானுங்க. செடிக்குள்ள வச்சிருக்கானுங்க, அவனுக்கு ஜட்டிக்குள்ளேயே கேமரா வச்சிருக்கானுங்க. நான் அங்க வர மாட்டேன்பா, நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். பங்காளி பங்காளி, பார்த்து 2 வருஷம் ஆச்சு பங்காளி. எப்படி இருக்கு பங்காளி? ரொம்ப நல்லா இருக்கேன் பங்காளி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த கட்சியில பவர் இல்லாம தான் இருந்தேன். இங்க வந்த உடனே தலைவர் என்ன பவர் மினிஸ்டரா ஆக்கிட்டார். இப்போவும் நீ ஓகேன்னு சொல்லு, தலைவர்கிட்ட சொல்லி இந்த இடைத்தேர்தலே உனக்கு சீட்டு வாங்கி தரேன். அடுத்த வருஷமே நீ மினிஸ்டர். பங்காளி என்ன பேசுற? ஜெயிச்சாதானே மினிஸ்டர். அந்த முத்தையா மீறி என்னால ஜெயிக்க முடியாது பங்காளி. முத்தையா அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தான் செல்வாக்கு. எப்ப அங்கிருந்து வெளியில வந்தாரோ அரசியல் அனாதை ஆயிட்டாரு. அதுவும் போக இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஜெயிக்க வைப்போம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா பங்காளி. இப்ப என் நிலைமை எப்படிதான் இருக்கு? ஆப்பாயில் மாதிரி வெந்து வேகாம இருக்குப்பா. முத்தையாக்கு தானே பயப்படுற? ஆமாப்பா. இப்பதான் அவன் உனக்கு எதிரி. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் எதிரி. அவனுக்கு கட்டம் கட்டிட்டேன். இந்த இடைத்தேர்தலில் முத்தையா உயிரோட இருக்க மாட்டான். பங்காளி வேல்முருகா, டயரை உருட்டிடு. அடிச்சது மாபெரும் தவறு. இதற்காக இன்று மாலையே என்னுடைய கட்சி பொதுக்குழுவை கூட்டி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற போறேன். யோ, உன் கட்சியில இருக்கிறதே 3 பேரு. நீ தலைவர், உன் பொண்டாட்டி பொருளாளர், உன் பொண்ணு செயலாளர். இதுல பொதுக்குழு எங்க கூட்டுறது? விளக்குமாறு எடுத்து வீட வேணா கூட்டலாம். பிரதர், புதுசா இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கீங்க, பார்த்து பக்குவமா நிதானமா பேசுங்க. ஹலோ பிரதர், உங்க கட்சியில 3 பேரு, எங்க கட்சியில 3 கோடி பேரு. நன்னா சொல்லிங்க. இந்த விவாத மேடை மூலமா என் கட்சி சார்பா ஒரு அறிக்கை ஒண்ணு விடுறேன். ஒத்தோட்டு முத்தியா அண்ணனுக்கு நானும் என் கட்சிக்காரன் சேர்ந்து ஓட்டு கேட்க போலான்னு இருக்கோம். ஆஹா பிரதர், நான் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்களே. அப்படியா? நானும் எங்க முத்தியானனுக்காக ஆதரவு தெரிவிச்சு என் கட்சிக்காரங்களோட ஓட்டு வேட்டையாட போறோம். ஜிகே நகர் இடைத்தேர்தலில் எதிர்பாராத திருப்பம். சுயேட்சை வேட்பாளர் ஒத்தவோட்டு முத்தையாவிற்கு கருந்தமிழன் கோபால் ஆதரவு அளித்துள்ளார். தனியுரிமை கட்சி தலைவர் இளங்குமரன் ஒத்தவோட்டு முத்தையாவிற்கு ஆதரவு தருவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள மக்கள் வெற்றி கழகத்தின் செயலாளர் வெள்ளிவளவன் தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்திருக்கிறார். பங்காளி, சொன்ன மாதிரியே உன் தலைவர்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன். I am so happy. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜிகே நகர் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி. வணக்கம். வணக்கம்மா. உங்க ஓட்டெல்லாம் எனக்கே போடுங்க. அண்ணே, எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே. பப்ளிக் எல்லாரும் இங்க வாங்க. நான் இந்த தொகுதியில் சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்க எல்லாரும் ஓட்டையும் எனக்கு. எங்கள் முத்தையண்ணன் வாழ்க. எதுக்கு இந்த போராட்டம்? அண்ணே, விவசாயிங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற நெல்லு மூட்டைங்க மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு நாத்தா முளைக்குது. அதுக்கு பாதுகாப்புக்கு குடோன் கட்டி தாங்கன்னு தானே கேட்கிறோம். ஒயின் ஷாப்புக்கு போற சரக்குக்கு குடோன் இருக்கு, அது நனையாம இருக்கிறதுக்கு அட்டை போட்டி இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு 10 போலீஸ் நிக்குது. இதையெல்லாம் செஞ்ச அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சாதாரண குடோன் கட்டி தரமாட்டாங்களா? தரமாட்டேங்கிறாங்களே. அதை கேட்டுதான் தலைவரா இந்த மாபெரும் போராட்டமே. பாருங்கப்பா, நீங்க கவலையே படாதீங்க. அண்ணன் எம்எல்ஏ ஆன உடனே அவர் சொந்த செலவுல உங்களுக்கு குடோன் கட்டி கொடுத்துருவாரு. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பு. விவசாயிகளே, உங்களோட போராட்டத்துக்கு அண்ணனோட ஆதரவு எனக்கும் இருக்கு. ஏம்பா, டெண்டர் கேட்கறவங்களாம் வந்தாச்சா? சித்தப்பா, இந்த டெண்டர் முறையே எனக்கு பிடிக்கல. அனௌன்ஸ் பண்ணும்போது மூடிட்டு இருந்தீங்களா? இப்ப ஏன் குழப்பறா? பெரியப்பா, என்ன பேசாம இருக்கீங்க? இந்த மாதிரி அசிங்கம் எந்த கட்சியிலும் நடக்கிறது இல்ல. அதான் இந்த கட்சியில நடக்குதையா? நீ எல்லாம் மாவட்ட செயலாளரா இருந்தா. அதுக்கு முன்னாடி நீ தானே இருந்த. என்ன ஆட்டின? நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்தீங்களா? பெரியப்பா,
வெட்டி பசங்க கிட்ட என்ன பேச்சு? முதல்ல டெண்டரை கவர் பிரிங்க. ஏ முத்தையா, பணம் இருக்குன்ற திமிரல பேசுறியா? ஏய் வடச்சட்டி வடுக்கனாதா, வாயில பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவேன். உங்ககிட்ட காசு இல்ல, கட்சியில நீ சம்பாதிக்கல. அண்ணே, பொதுக்கூட்டம் போற இடத்தெல்லாம் புதுசு புதுசா பொண்டாட்டி வச்சுக்கிறான். அப்புறம் எப்படி காசு மிச்சமாகும்? அந்த காரண தானே இப்படி பேசுறான். ஏம்பா, உங்க பொண்டாட்டி சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. ஏன்பா நீ கவர பிரிப்பா? பொறுக்குப்பேட்டை குருவம்மா 50 லட்சம். நான் தான் சித்தப்பா. பட்டூர் பத்மநாபன் 1 கோடி. 1 கோடிக்கு முன்னாடி சம்பாதிக்கவே இல்லையா? சம்பாதிச்ச சித்தப்பா, சம்பாதிச்சதெல்லாம் கட்சி கமிஷன் கொடுத்தே கரைஞ்சு போச்சு. அவன் தொலையட்டும், அடுத்ததை பாரு. அடுத்து பஞ்சவர்ணம் நான் தான் சித்தா. 40 லட்சம். ஜேகே என்கிற ஜெயகிருஷ்ணன் 3.25 கோடி. கண்ணை குத்திராதையா, ரொம்ப பில்டப் பண்றான். ஒத்த ஓட்டு முத்தையா 3.5 கோடி. டேய் பாத்துடா, நாக்கு உள்ள போயிட போகுது. என்ன முத்தையா, உள்குத்தா? நீ வெளியே வா, வெடிகுத்து குத்துறேன். யோ சித்தா பெத்தா, நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். என்னைய அக்கிரமத்தை கண்டுட்ட? முத்தையா என்ன சீனியர் இருக்கான் வயசுல, ஆனா கட்சியில் நான் தான் சீனியர். எனக்கு தான் சீட்டு. ஜூனியர் சீனியர்லாம் இங்க பேசாத, டெண்டர் தான் இங்க பேசும். சார் முத்தையா ஒன்றும் சாதாரண இல்ல சார். வடசேனோட வள்ளல் சார். 30,000 ஓட்டு வாங்க நம்ம கட்சியை 3 லட்சம் ஓட்டா மாத்தனவர் சார் அவரு. அப்படி சொல்றா? அதே முத்தையா தான் போன எலெக்ஷன்ல ஒரே ஒரு ஓட்டு வாங்கி நம்ம கட்சியை கேவலப்படுத்தினாரு. அம்மா ஆண்டாளு, முத்தையா அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இடையில கட்சியில வந்து சேர்ந்தவ, கொஞ்சம் வாயை மூடு. வேற யாரும் அதுக்கு மேல கேட்கல இல்லப்பா. அப்புறம் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு 3.5 கோடி டெண்டர் கட்ட முத்தையாவை ஜேகே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கிறேன். முத்தையா தான் வேட்பாளர், எல்லாம் மூடிக்கிட்டு வேலையை பாருங்க. சரி, ஒருவேளை மூடிட்டு வேலை பார்த்து அண்ணனை ஜெயிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன செய்வீங்க? அப்படி ஒண்ணு விட்டுருவோமாயா? நீ தான் துணை எம்எல்ஏ. துணை முதல்வருக்கே இங்க மரியாதை கிழியுது, இதுல துணை எம்எல்ஏவா? ஆமா, துணை எம்எல்ஏன்னு என்ன? விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கையா. சொல்லுங்க. முதல் 2.5 வருஷம் முத்தையா எம்எல்ஏ, சிறப்பு. நீ துணை எம்எல்ஏ, மிக சிறப்பு. அடுத்த 2.5 வருஷம் நீ எம்எல்ஏ ஆவாரு, அவர் துணை எம்எல்ஏ இருந்துட்டு போட்டோம். முதல் 2.5 வருஷம் அண்ணன் செழிப்பா கல்லா கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு கடைசி 2 வருஷத்துல ஐஸ் மட்டும் திண்டு குச்சை கொடுப்பீங்க, நான் வாயில வச்சுக்கணுமா? நல்லா இருக்கே உங்க பொழப்பு. இந்த 2வது எம்எல்ஏ எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? அத பத்தி நம்ம என்னைக்கு கவலைப்பட்டு? நீங்க என்னைக்கு கவலைப்பட்டிருக்கீங்க? நீங்க உட்கார்ந்த இடத்துல கட்சி நடத்த ஆளுங்க. எலெக்ஷன் நேரத்துல வெட்டுறதை வெட்டினா மக்கள்லாம் தானா சரியாயிடுவாங்க. இந்த கூத்தெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தானா எச்சியக்காரி மூஞ்சல துப்புவான். எதிர்கட்சிக்கார துப்பி துப்பி தான் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் தொடச்சி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. சபை கலைகிறது. ஹலோ சார், இங்க மினிஸ்டர் வந்த லிஃப்ட் பவர் கட் ஆகி நிக்குது சார். சார், இன்னும் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆச்சு சார். சார் हेलो मिनिस्टर பேசுறேன். क्या करते हो तुम? करंट कट क्या दिया ना? हाँ, स्टूपिड डिपार्टमेंट. मेक इट फास्ट. हाँ. यार है, फोन करो. हाँ, मुत्ते பண்றேன் சார். ஹலோ हेलो हेलो முத்தி அங்க இருக்குது. அண்ணே, சென்ட்ரல் மினிஸ்டர். ஓ ஹலோ. ஏய் முத்தியா, நான் சுபாஷ் மிஸ்ரா பேசுறேன். தமிழ்நாடு கூட்டிட்டு வந்து என்ன அவமானப்படுத்துதா நீங்க? கூட்டணி விஷயமா சென்னைக்கு ஆயா? என்னது, உங்க ஆயா சென்னைக்கு வந்திருக்கா? லிசன் டு மீ மேன். நான் சென்னைக்கு அலையன்ஸ் விஷயமா பேச வந்தேன். இங்க வந்தா லிஃப்ட்ல கரண்ட் கட் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு டிலே பண்ணிட்டீங்க. நான் டெல்லிக்கு மீட்டிங் போகணும் மேன். மந்திரி சார், டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஈபி மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு உங்க லைனுக்கு வர்றேன். நீ ஏதாவது மினிஸ்டருக்கு பேசி சீக்கிரம் ரெடி பண்ணு மேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இங்க வெயிட் பண்ண முடியாது. ஜல்தி கரோ. ஹலோ, நான் முத்தையா பேசுறேன். என்ன முத்தையா சார், சொந்தமே வேணான்னு முறுக்கிட்டு போனேன், இப்போ என்ன திடீர்னு போனு? நான் சொந்தக்காரனா பேசல, அரசியல்வாதியா பேசுறேன். ஏர்போர்ட்ல கரண்ட் கட் ஆகிருச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் லிப்ட்ல மாட்டிட்டாரு, அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தானே ஈபி மினிஸ்டர், உங்ககிட்ட தானே சொல்லணும். அதுக்காக நான் தான் போய் எல்லா இடத்துலையும் லைனை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன எலக்ட்ரிஷியனா இல்லை லைன் மேனா? முயல் ஏதாவது கடிச்சிருக்கோம், அங்கே இருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. என்னது, முயல் கடிச்சிருக்குமா? என்னையா இது புதுசா இருக்கு? முயல் கேரட் தானே கடிக்கும், இப்ப கரண்டே கடிக்க ஆரம்பிச்சிருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்தாலே டென்ஷன் பண்றானே. ஹே பவான். சார், சார் முத்தையா லைன்ல இருக்கா சார்? அரே முத்தியா, சுக்ரியா, தேங்க்யூ. ப்ராப்ளம் சால்வ்டு.
நான் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆ क्या प्रॉब्लम? மந்திரி சார், நான் ஈபி மினிஸ்டர் கிட்ட பேசினேன். அவன் கரண்ட் கம்பியை முயல் கடிச்சிருச்சுன்னு கதை விடுறான். क्या முயல் ராபிட்டு ராபிட்டு கேரட் சாப்பிடுமே, உங்க ஊர்ல கரண்ட் சாப்பிடுது. அதான் சார் எனக்கும் புரியல. நீங்க மத்திய மந்திரி, அவன் கரண்ட்ல கையை வச்சா நீங்க கரன்சியில கை வைங்க. அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் நீங்களா? வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். அப்படின்னா வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கோம். ஓஹோ, டிரான்ஸ்ஃபர் வேணுமா? ஆளுக்கு 5 லட்சம் ஐயாட்ட கொடுத்துட்டு போங்க, போட்டு விட்டுருவேன். நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, மூடிட்டு இருக்கோம் நாம. வருமானத்துக்கு அதிகமா இவர் சொத்து சேர்த்திருக்காருன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டை சோதனை வந்திருக்கு. நான் சொத்து சேர்த்திருக்கேனா? பின்ன நானா? எவனோ பொறாமையில என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா டைய கூட துவைக்காம மாட்டிக்கிட்டு வந்துடுறது. போயா, நானே கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி ஆசிரமத்துக்கும் அநாத விடுதிக்கும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா நிக்கிறேன். என்கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு நிக்கிறீங்க. உங்க ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணே, என் பொண்டாட்டியோட மாமா முத்தையா இருக்கார்ல, அவரோட வேலையா தான் இருக்கும். சார், எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். நாங்கள் வீடு முழுக்க சோதனை பண்ணணும். சார், நாங்கள் ஆதாரம் இல்லாமல் வரமாட்டோம் சார். ஓகே, அப்ப சேதாரம் இல்லாம செக் பண்ணுங்க. நம்ம வக்கீல் வேணா வர சொல்லிட்டா? அதெல்லாம் வேண்டாயா, அவங்க எங்க வேணாலும் செக் பண்ணட்டும். முதல்ல இவர்கிட்ட இருக்கிற போனை ஓகே சார். போன் எடுங்க, எடுங்க, குடியா. இந்த வயசுல எனக்கு இதுக்குப்பா போன்? நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. கொடுத்துருங்கம்மா. நீங்க யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணுங்க, எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். எது? என்ன ஜூம் பண்ணி பார்க்கறான்? சார், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? நான் தான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே சார். நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ, நாங்கள் இங்கே தான் செக் பண்ணோம். எந்திரிங்க. வாயா, என்ன இவ்வளவு லென்த்தாக இருக்கா? இங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன்னு இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது தடவை வலிப்பு வந்துருச்சா? ஏற்கனவே 2 தடவை வலிப்பு வந்துருச்சு, இன்னொரு தடவை வலிப்பு வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. பாவிங்க, என் புருஷன் என்ன ஏன் பண்ணீங்க? போங்க எல்லாரும். ஐயோ, என்னாச்சுங்கண்ணா? பாவீங்களா, என் புள்ள உசுர வாங்குறதுக்கு எமலாட்டம் வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. தோரா, பணத்தை தூக்கலான்னு வந்தா பணத்தை தூக்க வச்சிருவானுக்கு போல் இருக்குது. சார், இப்போ என்ன சார் பண்றது? எஸ்கேப், ஓடுங்க. தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. தலைவா, நான் நிஜம்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ வேற தலைவன் மட்டும் அரசியலுக்கு போகாம நடிக்க வந்து ஆஸ்கார வாடுறா. 10 ரூபா பேசல பாதார விட்டாரு பாரு. பெரிய ஆளு நீ. எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது தலைவா. மகனே, இதெல்லாம் நடிப்பாடா? நான் நிஜமோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்டா. கரண்ட் கட் ஆனதுக்கு என்ன சொன்னான் பாவன். இப்ப பாத்தியா, ஆண்டவனா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். பொய் சொன்ன வாய்க்கு எவனோ சூனியம் வச்சுட்டாமா. நானே இது காலைல வலிப்பு வந்தது துப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னுமா துப்பின்னு இருப்பாங்க. முண்டா காலையில வலிப்பு வந்த வீடியோவை சாயங்காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இது கூட தெரியலையா உனக்கு? என்ன முத்தையா, குடும்ப பகையெல்லாம் அரசியலுக்குள்ள கொண்டு வர? குடும்ப பகைன்னு இதை நான் நினைச்சிருந்தா உன்னை எப்போ கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன். அதான் வருமான வரித்துறைய வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் நான் அசர மாட்டேன். பார்த்தல்ல என் நடிப்ப. ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் மிரண்டு ஓடுனத. நீ வலுப்பு வந்த மாதிரி நடிச்சியே, அதையும் நான் பார்த்தேன். ஊரே பார்த்து காரி தூணு துப்புச்சு, அதையும் நான் பார்த்தேன். நீ பண்ற ஊழல், நீ வாங்குற லஞ்சம் என்னை விட எல்லாமே மேலிடத்துக்கு தெரியும்டா. அவங்க வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னமோ உங்க ஆட்சியில ஊழலே நடக்காத மாதிரி பேசுற. உங்க சித்தப்பன் பெரியப்ப மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பெரிய உத்தம மாதிரி பேசுற. நான் நினைச்சனா உன் மாவட்ட செயலாளர் பதவியை தூக்க முடியும். தூக்கி பாடுறா. நீ மந்திரின்னா நான் சிஎம், நீ சிஎம்னா நான் பிஎம், நீ பிஎம்னா நான் பிரசிடென்ட்.
நீ பிரசிடண்ட்னா அவர் பேர் என்னடா? டொனால்டு ட்ரம்ப். நீ பிரசிடண்ட்னா நான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப். உன்னை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து மட்டும் இல்ல ஒரே அடியா மேல தூக்கிடுவேன். தூக்கிடுவாடா? கண்ட கழுதைகிட்ட எல்லாம் பேசி வச்சுக்கிட்டா இப்படிதான் எட்டி ஒதுக்கும். பாம்பத்தே போலாம். ரொம்ப பேசுறா சித்து. பாத்துக்கிறான். நீ பார்த்ததுனால தான் அவன் ரொம்ப பேசுறான்னு. டேய் சித்தப்பு போடா சோப்பு. வாடா சீப்பு. பாம்பத்தே போலாம்.